ஹலோ கைஸ், வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, விஜய் ஆண்டனியோட ஒரு பரபரப்பான த்ரில்லர் ஆக்ஷன் ஜானரில் உருவாக்கப்பட்ட படம் தான் வந்து சக்தி திருமகன். இந்த படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்துட்டு நீங்கள் வந்து தேட்டருக்கு போவா வேண்டாமா, இந்த படத்தை வந்து பார்க்கலாமா அப்படின்ட்டு வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக், ஒரு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்னென்னா, நம்ம படத்தோட ஹீரோ வந்து தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தில் வந்து ஒரு தரகராக வந்து வேலை பார்க்குறாரு. அவர் வந்து அரசு பெரிய அதிகாரிலேருந்து அடித்தட்டு ஊழியர் வரை வந்து ஒட்டுமொத்த கட்டமைப்பில் வந்து கரைச்சி குடித்தவராக வந்து இருக்கிறாரு. இந்த டயத்தில் வந்து லஞ்சம், கமிஷன் இப்படியெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து என்னென்ன வேலை செய்யணுமோ அது எல்லாமே வந்து இவர் வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு. இந்த கட்டத்தில் வந்து கீழே உள்ள ஏழைங்களுக்கும் வந்து அப்போக்கப்போ வந்து பணம் வாங்காமல் உதவி வந்து செஞ்சு கொடுத்துருக்காரு. இப்படி ஒரு காட்டத்தில் வந்து மறுபக்கம் வந்து காமிக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு பெரிய அரசியல்வாதியாக இருக்கார். அவர் பார்க்க வந்து நல்லவராக இருக்கிறாரு. அவர் பேர் தான் வந்து அபயங்கர். இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் வீட்டில் வந்து விஜயாண்டனி வந்து சின்ன வயசுலேயே வந்து விஜயாண்டனி வந்து அவங்க தான் வந்து வளர்த்து அவங்க வீட்டில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அதனாலே வந்து இவர் என்ன பண்ணால் அப்போக்கப்போ வந்து அவங்க வீட்டில் போயிட்டு சின்ன சின்ன வேலைலாம் வந்து இப்படி வந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். இப்படி இருக்கையில் அடுத்து இன்னொரு கட்டத்தில் என்ன காமிப்பாங்கன்னா, ஒரு எல்லாத்துலேயுமே லஞ்சம் பணம் வாங்கிட்டு இருப்பார்ல. இப்படி கட்டத்துலேயே வந்து ஒரு 200 கோடி ரூபாய் வந்து விஜயாண்டனிக்கு வந்து கமிஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போயில் வந்து விஜயாண்டனி வந்து இந்த கமிஷனை வந்து எப்படியே எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த அரசியலில் வந்து சில விளையாட்டுலாம் வந்து விளையாண்டுக்கிட்டு இருப்பார். இதனாலே வந்து மறைமுகமாக இருக்கிற நம்ம அபயங்கர் இருக்கார்ல, அவர் வந்து பாதிக்கப்படுறாரு. இப்படி இருக்கையில் ஒட்டுமொத்த மாநில அரசியல்வாதியும் சரி, தொழிலதிபர்களும் சரி, எல்லாருமேவோட பார்வையும் வந்து விஜயாண்டனி பக்கம் வந்து அவங்களோட அதிகாரம் பூரா வந்து விஜயாண்டனி பக்கம் வந்து திரும்புது. இதனாலே வந்து அபயங்கர் வந்து ரொம்ப வந்து கோவப்படுறாரு. இவன் இப்படி பண்ணுறானே அப்படின்ட்டு. இதுக்கடுத்து வந்து அபயங்கர் வந்து அடுத்த நிமிஷமே வந்து விஜயாண்டனிக்கு வந்து அப்படியே வந்து எதிரியாக வந்து மாறிடுறாரு. இதுக்கடுத்து வந்து விஜயாண்டனி வந்து இதிலேருந்து மீண்டாரா, அவரோட பின்னணி என்ன, அரசியல் வந்து தரகர் வேலை பார்த்து இந்த கமிஷன்லாம் ஏன் எடுக்கிறாரு என்பதுக்கு கேள்வி சொல்லியிருக்கிறது இந்த படத்தோட மீதி கதை. ஓகே நண்பர்களே, இந்த படத்தோட கதை இதுதான். இதில் வந்து கம்பீரமான விடாத அரசியல் தோற்றத்தில் வந்து அபயங்கர் வந்து அவரோட உடல் மொழியிலையும் சரி, அவரோட அந்த தமிழ் வாசிக்கிறதுலையும் சரி, இங்கிலீஷ் உச்சரிப்புலையும் சரி, அந்தளவுக்கு வந்து அரசியல்வாதியாகவே அப்படியே வந்து நடிச்சிட்டாரு. இதில் வந்து ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. யார்? காதல் ஓவியத்தில் உள்ள கண்ணை வந்து கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் வந்து விஜயாண்டனின் துணையாக வந்து செல்முருகன் கலகலப்போடு நல்ல காமெடியை வந்து பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து விசாரணை அதிகாரி வந்து கிரண்குமார் நடிச்சிருக்காங்க. அதிகாரமிக்க பெண்மணியாக வந்து சோபா விஸ்வநாதர் வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து கண்ணீரோட ரொம்ப இமோஷனல் காட்சியாக வந்து அவங்க மனைவி திருப்தி ரவிச்சந்திரா வந்து அவங்க வந்து சூப்பராக வந்து நடிச்சிருக்காங்க. இடைவெளி வரை வந்து இந்த படம் வந்து நல்லா விறுவிறுப்பாக பரபரப்பாக வந்து பயங்கரமாக வந்து போய்கிட்டு இருக்கும். அதுக்கடுத்து வந்து பல கதையை எல்லாத்தையுமே வந்து உள்ளே நுழைச்சி எல்லாத்தையும் தகவலாக வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ட்ரை பண்ணி உள்ளே போய் பார்க்கல படத்தை வந்து நல்லா குழப்பி போட்டு நமக்கு வந்து என்ன கதையில் நோக்கி போகுதோ அப்படிங்கிற அளவுக்கு வந்து தெரியாத கதையாக வந்து இந்த படத்தை வந்து கொடுத்துட்டாங்க. இதில் மெயினாக பலன்னு சொல்ல போனால் 90 கிட்ஸ் காலகாலத்தில் வந்து பெரியார் இருக்கார்ல, அவர் பெரியாரோட ரெஃபரன்ஸ் ஒரு ஓவியம் தான் இந்த படத்தோட பலன் தான் சொல்ல முடியும். அந்தளவுக்கு வந்து இங்கே சிறப்பாக வந்து இதுதான் இந்த படத்தோட இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டால் இடைவெளி வரைக்கும் நல்லா விறுவிறுப்பாக பரபரப்பாக போகுது. அதுக்கடுத்து வந்து ஏகப்பட்ட தகவல்லாம் சொல்லணும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எல்லா தகவலையும் உள்ள நுழைச்சி பெரிய லாங்கில் உள்ள ஒரு கதையை வந்து சிம்பிளாக எடுத்துகிட்டு சுருக்கி அதை நம்ம குழப்பி ஒரு இதாக கொடுத்துருக்காங்க. அதனாலே வந்து இந்த படம் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு வந்து ஓர பிடிக்கலை. இந்த படத்துக்கு நான் வந்து ரேட்டிங் சொன்னால் 5க்கு வந்து 2.5 தான் கொடுப்பேன். அந்தளவுக்கு தான் இந்த படத்தோட ஒத்தும் சொல்ல முடியும். ஓகே நண்பர்களே, உங்களுக்கு நம்ம பிடிச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து கிஸ் படத்தோட விமர்சனத்துக்குள்ளே போகலாம்.